2025 வருஷம் ஜூன் மாதம் 12ஆம் தேதி அகமதாபாத்ல நடந்த ஏர் கிராஷ். மேடே 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 3 சத்தத்தோடு 242 பேர் பஸ்பமா போயிட்டாங்க. 1 மணி நேரத்துக்கு முன்னாடி நினைச்சிருப்பாங்களா? 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடி நினைச்சிருப்பாங்களா? 5 நிமிஷத்துக்கு முன்னாடி நினைச்சிருப்பாங்களா? செல்ஃபி எடுக்கும் போது நினைச்சிருப்பாங்களா? அங்க போய் சேரக்கூடிய நபர்கிட்ட பேசும்போது இங்க பாய் பாய் சொல்லும் போது நினைச்சிருப்பாங்க? யாருமே நினைச்சிருக்க மாட்டாங்க. 9 செகண்ட்ல அவருடைய ஜீவன் அவருடைய சரீரத்தை விட்டு போச்சு. அவங்களெல்லாம் விட இங்க இருக்கக்கூடிய நீங்களும் நாங்களும் நல்லவங்களா? ஆனால் நம்ம இன்னைக்கு இந்த இடத்துல உயிரோடு இருக்கிறோம்னா, நம்ம இன்னைக்கு இந்த இடத்துல ஜீவனோடு இருக்கிறோம்னா, ஆரோக்கியத்தோடு இருக்கிறோம்னா அது அவருடைய அன்பு. சுனாமியில பல பேர் செத்து போனாங்க, நம்ம ஏன் சாகல? நம்முடைய குடும்ப உறவினர்கள் பலர் இறந்து போனார்கள், நம்முடைய உறவினர்கள் பலர் வேறு, நம்முடைய அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க இறந்து போனாங்க, நம்ம ஏன் மறிக்கல? கொரோனால எத்தனையோ பேர் கூட்டம் கூட்டமா செத்து போனாங்க, நம்ம ஏன் சாகல? எத்தனையோ பேர் விபத்துகளிலே மறிக்கிறார்கள், நோயினாலே மறிக்கிறார்கள், ஆனா we are still alive. நம்ம ஏன் உயிரோடு இருக்கிறோம்னா, தேவன் நாம் மனம் திரும்பும்படியாக வாய்ப்பையும் தருணத்தையும் தவணையும் நமக்கு தந்துகிட்டே இருக்கிறார். அதுதான் அவர் தரக்கூடிய தருணம், மொமெண்ட். அதான் அவர் தரக்கூடிய வாய்ப்பு. பிலாத்து சில மிருகத்துடைய ரத்தத்தோட கலிலேயருடைய ரத்தத்தை என்ன தெரியுமா செய்தாரு? சேர்த்துட்டாரு. அந்த கலிலேயர்களிலிருந்து தப்பி வந்த ஒரு சில கலிலேயர்கள் ஓடி வந்து இயேசுகிட்ட சொன்னாங்க, இப்படி பிலாத்து இப்படி செஞ்சு போட்டாரு. இயேசுகிட்ட என்ன தெரியுமா சொன்னாரு? நீ நினைக்காதப்பா, அவனுடைய உயிர் போனது அவன் செய்த பாவத்து நிமித்தமோ அவன் செய்த அக்கிரமத்து நிமித்தமோ நினைக்காத. நீ தப்பி வந்தது நீ நல்லவன்னு நினைக்காத. நீ மனம் திரும்புறதுக்கு உனக்கு என்ன தெரியுமா செய்திருக்கிறேன்? நான் ஒரு வாய்ப்பு தந்திருக்கிறேன். சீலோவாமுல கோபுரம் விழுந்து 18 பேர் செத்து போனாங்கன்னு சொல்றான். செத்து போனவன் எல்லாம் பாவியும், பிழைச்சு வந்தவெல்லாம் நல்லவனுமா? இல்ல, நீ மனம் திரும்புறதுக்கு நான் உனக்கு ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்திருக்கிறேன். நீங்க லூக்கா 13ஆம் அதிகாரத்துடைய 6 முதல் 9 வரை உள்ள வசனங்களை வாசிக்கிற பொழுது அங்கே ஒரு திராட்சை தோட்டம் இருக்கிறது. அந்த திராட்சை தோட்டத்தின் நடுவிலே ஒரு அத்தி மரம் இருக்கிறது. அந்த திராட்சை தோட்டம்லாம் கனி கொடுத்துட்டு இருக்கு, ஆனா அத்தி மரத்துல மட்டும் என்ன தெரியுமா? இல்ல, கனி இல்ல. உடனே தோட்டக்காரன் சொல்றாரு, எல்லாத்துலயும் கனி இருக்கு, எப்ப பார்த்தாலும் இந்த அத்தி மரத்துல மட்டும் என்னது இல்ல, கனி இல்ல, வெட்டி போட்டுருங்கிறாரு. தோட்டக்காரன் என்ன தெரியுமா சொல்றாரு? இந்த 1 வருஷம் மட்டும் என்ன தெரியுமா செய்யட்டும், இருக்கட்டும். இந்த 1 வருஷம் மட்டும் இருக்கட்டும். நான் இதுக்கு சுற்றி வேலி அடைத்து இதுக்கு எரு போட்டு இதை எந்த அளவுக்கு பராமரிக்க முடியுமோ, இதுதான் என்ன தெரியுமா? கிரேஸ் பீரியட்னு சொல்றது. நம்ம இல்ல அநேகர் கிரேஸ் பீரியட்ல தான் போயிட்டு இருக்கோம். என்னைக்கோ நம்ம சாகக்கூடியவங்க, என்னைக்கோ செத்து நம்முடைய இடங்கள்ல புல்லு முளைச்சிருக்கோம். எத்தனையோ ஆபத்துகள், விபத்துகள், கண்ணிகள், வலைகள், இதுல இருந்தெல்லாம் ஆண்டவர் நம்மளை மீட்டு கொண்டு வந்திருக்கிறார். காரணம் என்ன தெரியுமா? நாம் மனம் திரும்புவதற்கு அவர் நமக்கு தந்திருக்கிற தருணம் இது. ஏசபேலை குறித்து வெளிப்படுத்தின விசேஷத்துல அழகா சொல்லப்பட்டிருக்கு. வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரத்தோட 21ஆவது வசனத்துல, அவள் மனம் திரும்பும்படியாக அவளுக்கு தவணை கொடுத்தேன்.